ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். என்னோடய ஸ்டைலில் வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறத பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு பாத்திரம் காயவும் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஆயில் ஊற்றிட்டு நான் வந்து கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். அந்த எண்ணெயை தான் ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ வந்து இதுக்கு வந்து சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை எல்லாம் போட்டாச்சு. போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து இப்போ வெங்காயம் வந்து நான் ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விட வேண்டியதான். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், அதுக்காக நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து ரொம்ப இலையும் என்கிட்ட இருந்துச்சு, அதையும் போட்டு ஒரு வதக்கியாச்சு. வதக்கிட்டு இப்போ வந்து வெங்காயம் வதங்குறதுக்கு லைட்டாக கொஞ்சம் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிடுவோம். கொஞ்சமாக உப்பு போட்டு வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துருங்க. இஞ்சி பூண்டு வந்து நான் ஏற்கனவே அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், அதுதான் வந்து போட்டிருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டும் நல்லா அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுற வரையே வதக்கி விட்டுக்கிற வேண்டியதான். வதங்கிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியையும் இதோட சேர்த்துக்கலாம். அந்த தக்காளி சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கிற வேண்டியதான். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு. வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ கொத்தமல்லி புதினா தலையை வந்து போட போகிறோம். கொத்தமல்லி புதினா வந்து நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் க்ளீன் பண்ணி அலசிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து வதக்கி விட்டுக்கிற வேண்டியதான். இப்போ புதினா கொத்தமல்லி சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு வதக்கி விட்டுக்கிற வேண்டியதான். வதக்கிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே தேவையான காயெலாம் நறுக்கி வச்சுருக்கோம். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பட்டாணி எல்லாம் வந்து இதோட சேர்த்துக்கிற போகிறேன். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு கிளறி விடணும் தான். மறுபடியும் வதக்கியாச்சு, கிளறி விடுறோம். கிளறிட்டு இப்போ இதுக்கு வந்து காய் வேகிறதுக்கு தக்கன கொஞ்சமாக உப்பு, நான் வந்து அடுப்பை சிம்லேயே தான் வச்சு பண்ணுறேன். இப்போ தேவையான அளவு காய் வதங்குறதுக்கு தக்கன உப்பு போட்டு இப்போ வந்து மூடி வச்சுக்கலாம். உப்பு போட்டு வதக்கிட்டு தட்டை வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் கழித்து திருப்பி ஓப்பன் பண்ணி மஞ்சத்தூள் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், நான் வந்து ஆச்சி பிரியாணி மசாலா தான் யூஸ் பண்ணுறேன். அந்த பிரியாணி மசாலாவையும் போட்டாச்சு. இப்போ தேவையான அளவு பிரியாணி மசாலா போட்டுட்டு கிளறி விட வேண்டியதான். கிளறினதுக்கப்புறம் இப்போ வந்து நல்லா கிளறியாச்சு. மசாலா வாடையெல்லாம் கொஞ்சம் போகிற அளவுக்கு கிளறி விட வேண்டியதான். கிளறிட்டு கொஞ்சம் மூடி போட்டு வச்சுருவோம். வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் அளவு தான் அரிசி எடுத்தேன். இப்போ அரிசி எடுத்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து அரிசியை வந்து இதோட சேர்த்துற வேண்டியதான். நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான ரைஸ் எதுவோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ ரைஸையும் இதோட போட்டாச்சு. இப்போ ரைஸும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கிளறிட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றணும். நான் வந்து 1.5 டம்ளர் அரிசி எடுத்துருக்கனால இதுக்கு வந்து 1.5 டம்ளர் அரிசிக்கும் 3 டம்ளர் தண்ணி விட்டுக்கிற வேண்டியதான். 2 மடங்கு தண்ணி விடணும். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு கிளறிட்டு நம்ம வந்து ரைஸ் வேகிறதுக்கான தேவையான அளவு உப்பு போட்டு கிளறிட வேண்டியதான். இப்போ கிளறியாச்சு. இப்போ கொஞ்சம் அடுப்பை வந்து ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் மீடியமான இதில் வைக்க வேண்டியதான். ஹை ஃப்ளேமில் வச்சு இப்போ கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டாச்சு.
கொதிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுட்டேன். கம்மி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரைஸ் வேக விடணும். இப்போ ரைஸ் வெந்ததுக்கு கொஞ்சம் பாதி பதம் வெந்துருச்சு. ரைஸ் வந்து பாதி அளவு வெந்ததுக்கப்புறம் கிளறி பார்க்குறோம். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி வற்றி வந்துருச்சு. ரைஸ் வந்திருக்கு. பாதி அளவு ரைஸ் வந்துருச்சு. தண்ணியும் நல்லா வற்றி வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம தம்மில் தான் போட போகிறோம். தம்மில் நான் எப்படி போடுவேன்னா, மேலே தட்டை வச்சு மூடிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அது மேலே வச்சுருவேன். வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து ரொம்ப கம்மியான ஃப்ளேமில் வச்சுருவேன். ரொம்ப கம்மியாக வச்சுட்டு இப்போ பாருங்கள் நான் எவ்வளோவுக்கு வச்சுருக்கேன்னு. இந்த அளவுக்கு வச்சு ஒரு 10 நிமிஷம் தம்மில் வச்சிட வேண்டியதுதான். இப்படி தான் நான் வைப்பேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து இப்போ வந்து பார்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பிரியாணி நல்லா வெஜ் பிரியாணி செம்மையாக வந்திருக்கு. பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக நல்லா அடி பிடிக்காமல் நல்லாவே வந்திருக்கு பிரியாணி. பாருங்கள், உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கு. பாருங்கள், நீங்களே பாருங்கள். உண்மையிலே நல்லா வந்திருக்கு வெஜிடபிள் பிரியாணி. உங்களுக்கும் பிடிச்சா இதே மாதிரி பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு நம்ம தொட்டுக்கிறதுக்கு வந்து தயிர் வெங்காயம் தான் வச்சுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.